உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். I'm back. I'm Michael Jackson, king of pop. முருகா 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 ஜனனி திரும்பலாம். அட ட்ரெஸ் மாத்திட்டேன், திரும்பலாம். ஐயோ நான் பண்றேன். பயத்தப்பா இரு ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு சொல்லுங்க. இல்லை எனக்கு தான் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு, ஆனால் உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணவே மாட்டேது. ஏன் தோண மாட்டேங்குது? எதுக்கு இத்தனை? பின்ன என்ன ஜனனி, நம்ம 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ரொம்ப அந்யோன்யமா இருந்திருப்போம். ஆனா நீ சாதாரணமா ஏதாவது நடந்தா கூட ஏதோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி அப்படி பதற. நம்ம லவ் பண்றப்போ ஒன்னா சேர்ந்து ஊரெல்லாம் சுத்திருப்போம். லவ்வர்ஸ்குள்ள என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்திருக்காங்க. ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன் எதுக்கு இத்தனை? இல்ல அப்ப நம்ம லவ் பண்றப்ப வேற என்னதான் பண்ணோம்? அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கேட்டதும் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நடக்கல. ஆமா பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். சரி அப்ப கல்யாணம் பண்ணோம்ல, அப்ப நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருக்கோம்ல. ஐயோ என்னங்க நீங்க என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எப்படி நீங்க சொல்றதெல்லாம் நடந்திருக்கும்? என்னையா நடத்துற நீ? ஆக நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கலையா? மலேசியாலையும் ஒண்ணு நடக்கல, இங்கேயும் ஒண்ணு நடக்கல. நடக்கலங்க. ஏண்டா சிவா, நீ அவ்வளவு நல்லவனாடா? ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொன்னதோட சரியா? அதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே பண்ணலையா? ஹவு ஜனனி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஜனனி. இதுல குழப்பத்துக்கு எதுவுமே இல்லைங்க. நீங்க தானே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எங்க இருந்து வந்துச்சு இந்த குழப்பம்? இல்ல சொன்னேன் ஜனனி, ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தப்ப ஒரு மாதிரி குழம்பிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு கேள்வி எல்லாம். இப்ப பாரு, நானும் உங்ககிட்ட மலேசியால என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு இதெல்லாம் ஷேர் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியும். நாம எப்படி இருந்தோம், எப்படிலாம் பழகணும், எங்கெங்க சுத்தணும், இது எல்லாத்தையும் நீ எனக்கு சொல்லியே ஆகணும். புரியுதா? சரிங்க. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல. சரிங்க. நைஸ். ஹாப்பி தல தீபாவளி. உங்களுக்கு ஒண்ணா? தேங்க்யூ. ஆமா குளிக்கல? குளிச்சுட்டு வா, ஜாலியா ஃப்ரெஷ்ஷா தீபாவளி கொண்டாடணும்ல. பட்டாசு வெடிக்கணும், பக்ஷணம் சாப்பிடணும். சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் வெளியே போயிடுறேன். ரொம்ப பயப்படுறாளே. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? பார்த்தா தெரியல, பாயசம் தான். டேய் உத வாங்குவேன், சாமிக்கு முதல்ல வைக்கணும்டா. ஓ சரி, இதை எடுத்துட்டேன், நான் சாப்பிட்றேன். சாரியா. சரி, எப்போ பார்த்தாலும் நீயே வேலை பார்த்துட்டு இருக்கிய? இந்த காவேரியெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியதானே? படிக்கிற பொண்ணு தானே, விட்றா. அடிக்கிறாளா? சரி அதெல்லாம் விடு. நீ டிராமா எப்படி இருந்துச்சு? அசத்திட்டேன்ல. அதெல்லாம் சூப்பர் தான்டா. ஆனா இதெல்லாம் டிராமாவா இல்லாம உண்மையா இருக்க கூடாதான்னு ஆசையா இருக்கு. இருக்குமா, எனக்கும் அந்த ஆசை இருக்குமா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு கண்ணு முழிக்கிறேன், கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை தான் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவ தான் என் பொண்டாட்டின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாத்துக்கும் மேல நான் மலேசியாவில் போய் வேலை பார்த்ததா வேற சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உண்மையை சொல்லணும்னா ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. என்னோட ஞாபக மறதியால என்ன நம்பி வந்த அந்த பொண்ணு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காகவே நீங்க சொன்ன மாதிரி இப்படிலாம் ஒரு டிராமா நடிச்சிட்டு இருக்கேன். என் நிலைமை கூட பரவாயில்லம்மா.
ஆனா ஜனனி, தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவனுக்கு தான் யாருன்னே தெரியல. இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுமா. அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. நான் அவளோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு எனக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. நான் கடவுள்கிட்ட சீக்கிரமா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடணும்னு வேண்டிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம்மா. என்ன சிவா? என்னன்னு தெரியலமா, இது எல்லாத்தையும் தாண்டி ஜனனி மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. அது என்னன்னு தெரியறப்போ எனக்கும் எல்லாம் சரியாயிடும் நான் நம்புறேன். சிவா, உன் மனசு எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஜனனி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். வேற யாராவது ஒரு பொண்ணா இருந்தா உனக்கு நடந்த விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிருப்பா. ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க அவளை அவமானப்படுத்தியும் கூட உனக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கா. அந்த மனசுதான்ப்பா எனக்கு ஜனனி கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். எனக்கு அது போதும். உங்க மனசு மாதிரியே எல்லாமே சூப்பரா நல்லா நடக்குமா. சரி, நீங்க சீக்கிரமா பாயசம் ரெடி பண்ணுங்க, நான் வரேன். நல்லா மணக்குது. இன்னொன்னு எடுத்துக்கு வா. மறுபடியும் போட்டேன்னா சாரி நல்லா இருக்கா? அங்க பாருமா, ஆனாலும் அத்தை ரொம்ப ஓவரா பண்றாங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு பூஜை ரூம்ல நிக்க வச்சிருக்காங்க? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இத்தனை வருஷமா இந்த வீட்லயே இருக்க நீ மருமகள் ஆகலேன்னு உன் அத்தைக்கு எந்த வருத்தமும் இல்ல பாரு. அதாம எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. விடு ரம்யா, பாத்துக்கலாம் நம்ம. இவளுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. நம்ம யாருக்கும் இவள பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் எல்லா இடத்துலயும் முன்ன வந்து நிக்கிறா. அமராவதி, உன் திட்டப்படி அவளை திட்டுறதுக்கு இதுதான் சரியான இடம். நீ உன் வேலையை ஆரம்பி. விசாலாட்சி, உன் மருமகளுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அம்மா, எதுக்குமா தேவையில்லாம கண்டவங்களை பத்தி பேசிட்டு இருக்க? நல்ல நாள் அதுவுமா ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு இன்னைக்கு தலை தீபாவளிங்க. விசாலாட்சி, தல தீபாவளினா என்னன்னு தெரியுமா? புதுசா கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து சீர் கொண்டு வந்து மாப்பிளையும் பொண்ணையும் கௌரவப்படுத்தி கொண்டாடுறதுக்கு பேர் தான் தல தீபாவளி. தகுதி தராதரம் இல்லாம இந்த வீட்டுல வந்து நிக்கிறவங்களுக்கு தல தீபாவளி ஒண்ணுதான் குறைச்சல். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.